இது கண்டென்ட் மாதிரி இல்லை, இது ஒரு முக்கியமான விஷயம். பெண் குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து உங்கள் அம்மா எப்படி மதிப்பியோ ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படி தான் குழந்தைங்க வளருமே. ஸோ அம்மாவை எப்படி மதிப்பியோ அதே மாதிரி வந்து நீ மதித்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து வளங்க. அடுத்த பெண்களை சகோதரியாக அம்மாவை பார்க்குறத விட ஒரு பெண்ணாக பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுங்க. சரியா? ஒரு பெண்ணுன்னா அவங்களுக்கு 1000 வழிகள் இருக்கும். அதை உணராமல் பெண்ணை வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு விஷயமா மட்டுமே பார்க்குற ஆண்கள் இருக்கிறதுனால தான் இந்த சமூகம் அப்படி இருக்குது. நானும் 2 பெண் குழந்தைங்க வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்பவே நிஜமாக பயமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பேட் டச் குட் டச் சொல்லி தர டோன்ட் டச்னு சொல்லி கொடுங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு டோன்ட் டச் சொல்லி கொடுங்க. சரியா? ஏன்னா இப்போ நான் வந்து ரீசெண்டாக ஒரு கமெண்டில் படித்தேன். அது என்னென்னா துபாயில் அவங்க டீச்சராக இருக்காங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து டோன்ட் டச் அதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயமா. பேட் டச் குட் டச் கூட கிடையாதான். இப்போ சாரையே மிஸ்ஸையோ கூட கட்டி பிடிச்சி ஒரு அக் பண்ண போகிறீங்கன்னா இது செய்யக்கூடாது, இது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நாங்கள் இருக்க எப்படி சொல்கிறது தண்டனைகள் சட்டங்கள் ரொம்ப கடுமையாது. என்னைக்கு நம்ம 1000 பேசினாலும் யாரும் திருந்த போகிறதில்ல. ஸோ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலுமே இப்போ நானே ஒரு கராத்தே தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும், டோன்ட் டச் தெரியும், நான் நல்லாவே ஒரு தெளிவான ஆளுனாலும் ஒரு 4 பேர் சேர்ந்து வரும்போது நம்மளாலே அந்த இடத்துல அதை வந்து தடுக்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுது. அதை எடுத்துடும். சரி. ஸோ வந்து அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னைக்கு வந்து ஒருத்தனை கடுமையாக தண்டிக்கப்படுறனோ அன்றைக்கி தான் இந்த சமூகமே திருந்தி வாழும். நம்ம எவ்வளோ பேசினாலும் நடக்க போகிறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நாமளும் ஜாக்கிரதையாக நம்ம பெண் குழந்தைகளை கொஞ்சம் ஃப்ரீடம்ன்றதை விட கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து வளங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, பயப்படாத. டீச்சர்ஸும் சரி, வீட்டில் இருக்க பேரண்ட்ஸு, அப்பாவோ அம்மா யார் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கீங்களோ அவங்க என்கிட்ட சொல்லு. எதுவாக இருந்தாலுமே பயப்பட வேண்டாம், என்கிட்ட சொல்லு, அம்மா இருக்கேன். இன்றைக்கி என்ன நடந்தது தயவு செஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் அதுக்காக ஒதுக்கி அவங்க சொல்ல வர்றது கேளுங்க. இல்லைன்னா நீங்களே ஒரு டைம் ஒதுக்கி நைட்டு தூங்கும்போது கேளுங்க, இன்றைக்கி என்ன நடந்ததுமா ஸ்கூலில், யார் என்ன பண்ணாங்க. அதேமாதிரி சின்ன குழந்தைங்க அதை வந்து குளிக்க வைக்கும்போது என்ன நடந்துச்சு, ஏதாவது ஒரு சின்ன இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன காயம் அந்த மாதிரி ஏதாவது இது எப்படி வந்துச்சு, யார் என்ன எப்படி கிள்ளி விட்டாங்க, என்ன ஆச்சு, கொஞ்சம் அதை பற்றி கேளுங்க. அப்போ அவங்க தானாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது வந்து நான் நிறையாவே அனுபவத்துலேயே நான் உணர்ந்திருக்கேன். ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு பேசுங்க. பெண் குழந்தைங்கள தேவையில்லாத அனாவசியமாக யாரையும் நம்பி அனுப்பாதீங்க, யார்கிட்டையும் விடாதீங்க. ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, யாரையும் நம்புகிற காலமாக இது இல்லை. முக்கால்வாசி நடக்கிறது வந்து அது ட்ரக்ஸு, கஞ்சா அந்த மாதிரி ட்ரக்ஸால் தான் முக்கால்வாசி இந்த மாதிரி நடக்குது. அதை நம்மளால் தடுக்க முடியாது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ரீசெண்டாக விஷயங்களை கேள்விப்படப்பட நான் வந்து எப்படி சொல்கிறது தூரமாக ஒரு ஸ்கூலில் சேர்க்கலான்னு இருந்தேன். இப்போ வேண்டவே வேண்டாம், கிட்டையே எனக்கு அருகில் இருக்க ஸ்கூல்லே சேர்த்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக போய் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்ட்டு இருக்குது. விதின்னு ஒன்று இருக்குன்னாலும் நாம்ளும் அதை சேஞ்ச் பண்ண போராடலாம் இல்லையா? ஸோ இப்படி தான் நடக்கணுன்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. கேர்ள்ஸ்க்கு மட்டுமே இப்படி நடக்கல, ஆம்பளை குழந்தைங்களுக்கும் இப்படி நடக்குதான். ஸோ அவங்களுக்கும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வரலங்க. ப்ளீஸ். இது நான் வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக இது பண்ணேன், எனக்கு இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஒரு இது இருந்துச்சு, அதுக்காக தான். ஸோ சேஃபாக வச்சுக்கோங்க கேர்ள் சைல்ட்ஸை, நல்லா தைரியமாக வளங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க, நம்பிக்கை கொடுங்க. நீ என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுமா, உங்ககிட்ட அவங்க சொல்கிற அளவுக்கு இருக்கும். நீ எதுவாக இருந்தாலும் என்ன அப்படி தான் எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க, நான் எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா உங்ககிட்டே சொல்ல பயந்து மறைச்சி எந்த ஒரு விஷயத்த மறைக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுதான் பெரிய விஷயமா மாறுது. ஸோ ப்ளீஸ் இதெல்லாம் பேரண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் மோர் வீடியோஸ்க்காக. பை பை.